அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் நாத்தாமலை பூ திருவிழா பார்க்கலாமா? நான் எங்கள் அம்மனுக்காக புடவை வாங்கி எப்பயும் வருஷம் வருஷம் கொடுக்கறது வழக்கம். இதுதான் நான் வாங்கின புடவை. எங்கள் ஊர் அம்மன் காலையில், அதாவது சரியாக 22ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 22 மார்ச் 26ஆம் தேதி எங்கள் ஊர் நார்த்தாமலை பூ திருவிழா எங்கள் ஏரியாவில், அதாவது மச்சுவாடி பாலநகர் புதுக்கோட்டையில் நடந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் அம்மன் வந்து நீர்மோர் பானக்கம் எல்லாம் கொடுத்து மத்தியானம் அன்னதானம்லாம் சாப்பிட்டோம். அதோட வீடியோ கிளிப்ஸை எங்களால் எடுக்க முடியல. பிகாஸ் ஒரு சிலப்பட்ட பர்சனல் ஒர்க்ஸ்னால நாங்கள் அதை எடுக்க முடியல. ஈவினிங் கரெக்டாக 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தேர் அழகாக கிளம்பி ரெடியாகி செட் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி மேளதாளங்கள்லாம் வர வச்சு வான வெடிக்கை நிறைய போட்டாங்க. நாங்கள் எப்பயும் போல் வாசலில் தண்ணி தெளித்து மாக்கோலமிட்டு அப்புறம் கோலப்படியில் கோலமிட்டு இதெல்லாம் பண்ணோம். என்னோடய வேண்டுதலுக்காக நான் மாவிளக்கு ஏந்தி நின்றுட்டுருந்தேன். இது எங்கள் வீட்டு வாசல்லே நடக்கிற ஒரு ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு திருவிழானே சொல்லுவேன். ஏன்னா வீட்டு வாசலில் நடக்கிறது அம்மன் நம்மளை தேடி வரதுக்கு சமம். ஒவ்வொரு வீதியாக அம்மனை அழைச்சிட்டு போய் நாங்கள் எந்தெந்த ஏரியா ஆளுங்கள்லாம் நமக்கு வசூலுக்கு உதவினாங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்காக போய் அம்மனை அலங்கரித்து கொண்டாந்து நிப்பாட்டி ஊர் மத்தியில் நிப்பாட்டி அப்புறம் நார்த்தாமலைக்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நான் வந்து என்னோடய வேண்டுதல் ஒரு சில காரணங்களால் எனக்கு நோய் சரியாகணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நோய் சரியாகணும், எல்லோரும் நோய் நொடியின்றி 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், எல்லாம் சரியாயிடணும்னு சொல்லி நாங்கள் வேண்டி மாவிளக்கு போட்டோம். அப்புறம் எப்பயுமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 11 தட்டு பூத்தட்டு வைப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் அங்கங்கே வேலையெல்லாம் இருந்தனால 3 குடம் மஞ்சள் தண்ணியும் 4-5 குடம் பூத்தட்டும் நாங்கள் வச்சுட்டோம். ஆனால் எப்பயுமே மல்லிகைப்பூ வைப்போம். ஏன்னா மாரியம்மானாலே மல்லிகைப்பூ தான் சொல்லிட்டு மல்லிகைப்பூ நாங்கள் வச்சுடுவோங்க. நம்ம நார்த்தாமலை அம்மன் வீதி உலா வர்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று போவோம். அப்புறம் நாங்கள் எப்பயுமே வருஷம் கொழுக்கட்டை வச்சு அங்கே இருக்கிற வழுக்கெல்லாம் சாயந்தர நேரத்தில் கொடுப்போம். சாமிக்கிட்ட வச்சு எடுத்தது கூப்பிட்டதுக்கப்புறமா நம்ம அம்மா நாம் வாங்கி கொடுத்த புடவையில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு வகையான புடவை கலராக எங்கள் கனவுல வீட்டில் யார்ட்டையாவது வந்து சொல்லிவிடுவாங்க. அதே கலரில் எடுத்துருவோம். இந்த வாட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். பார்க்குற இடமெல்லாம் வந்து ப்ளூ கலராகவோ இல்லை பேசுகிறவங்க வைக்கிறவங்க எல்லாமே வந்து மித்துன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எங்களுக்கு அம்மன் வந்து கனவுலே வந்து காட்டிட்டா இந்த வாட்டி நீளம் தான் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் மகள், என்னுடைய அக்கா மகள் எல்லோரும் சேர்ந்து தேருக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி வரவேற்றாங்க. எல்லோரும் பூத்தட்டோடு ஏந்திக்கிட்டு அவங்க குறைகளை அம்மனை கொடுத்து வேண்டி நல்லபடியாக இந்த வாட்டி தேர் திருவிழா ரொம்ப அமோகமாக நடந்துச்சு. இந்த வாட்டி செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த தேர் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவோம். நம்ம காலையிலேயும் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணுவோம். நைட்டு வந்து வீட்டு வாசல்கிட்ட வர்றப்பையுமே ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவோம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அர்ச்சனை பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம அன்னதானத்துக்கு நன்கொடைகள் எப்பயுமே நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 2% 3% நம்ம கொடுத்துட்றது வழக்கம். சில பேர் வந்து உண்டியல் வந்து வசூலிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தேர் எந்தெந்த வீதியெல்லாம் சுற்றி வருதோ அந்த வீதி ஃபுல்லாகவுமே வந்து தேர் சுற்றி வளைச்சி வர்றப்பெல்லாம் வானவேடிக்கை போடுறதோடு இல்லாமல் அந்த உண்டியலை வச்சு வசூலிச்சுட்டு வருவாங்க. சில பேரால் கோயில் போய் வந்து காணிக்கை செலுத்த முடியாதுங்கிறதுக்காக இந்த காணிக்கை இப்படிலாம் செலுத்துவாங்க. சரியாக ஒரு 11 மணி 10:30 மணி இருக்கும். அம்மா வந்து ஊரெல்லாம் வீதி உலா முடித்ததுக்கப்புறமா எங்கள் தெருவோட முக்கத்தில் வந்து நின்று நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா கொண்டு போகிறவங்க அழைச்சிட்டு போகிறவா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பணுங்கிறதுக்காக எங்கள் அம்மன்கிறது என் மகளுக்கு ரொம்ப செல்லமான ஒரு அம்மன். அவ்வளோ அழகு, அவ்வளோ பக்திகரமானவ. எனக்கு சொல்லவே முடியாது. ரசிச்சுட்டே இருக்கலாம், நாள் பூரா ரசிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது என் அவளுக்கு வந்து அம்மனை வந்து வழி அனுப்புறதுக்கு மனசே இல்லாமல் அங்கேயே போய் நின்றுக்கிட்டே இருந்தால் நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக கும்பிட்டு வேண்டி நல்லபடியாக அம்மனை வழி அனுப்பிச்சு வச்சுட்டோம். நம்ம செல்வாஸ்கந்தா பக்தி சேனல் மூலிமா நீங்களும் நார்த்தாமலை அம்மனை தரிசிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் இன்னொரு ஆன்மீக பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.